வெல்கம் டு சிங்கிள் பாட்டில். இந்த பிக் பாஸ் வீட்ல ஃபன்னா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாம் விட்டுட்டு திவாகர் யாரோ அடிச்சு விட்டாங்க, கானவனத்தை யாரோ திட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சீரியஸ் ஆகுறீங்க பாத்தீங்களா? இதுதான் இங்க தவறான விஷயம். பிக் பாஸே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து ரிலீஸ் பண்ணது. சோ அதை நீங்க என்டர்டைன்மெண்ட்க்கு மட்டுமே எடுத்துக்கீங்க, சீரியஸா எடுத்துக்காதீங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? இந்த சீசன்ல பிக் பாஸ் ஏதாச்சும் புதுசா டாஸ்க் கொண்டு வரணும்னு பார்த்தா வருஷம் நடக்கிற டாஸ்கே இப்ப பேரை மாத்தி கொண்டு வந்திருக்காரு. வழக்கம் போல இந்த டாஸ்க்ல நம்ம திவாகர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அவரை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க எல்லாருமே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதற்காக கானா ராஜ்யத்துல இருந்து ஒரு பாட்டு ஒன்று பாடி இருக்காங்க அவருக்காக, பாருங்க. நம்ம விக்ரமே இப்படி பாடக்குள்ள நம்ம கானா எடுத்து பாடாம விட்டுறாரா? அவர் ரெட் லைன் பாடி இருக்காரு, அதையும் கேளுங்க. அது வேற லெவல்ல இருக்கும். சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. நேத்து நைட்டு நம்ம வியானா ஸ்டோர் ரூம்குள்ள போயிருப்பாங்க பேட்டரி மாத்துறதுக்காக. அப்ப கெமி ஒரு கோஸ்ட் பிராங்க் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நம்ம வியானா ரியாக்ஷன் இருக்க எப்பப்பா. ஆனா இந்த மாதிரி திவாகர் அசிங்கப்படுத்த முடியும்னா அது பிக் பாஸ்ல மட்டும் தான் முடியும். நம்ம திவாகருக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நேருக்கு நேரம் வந்து ஃபேஸ் பண்ண தெரியாது. அது அப்படியே கொண்டு வந்து கேமரா முன்னாடி நம்ம தள்ள கட்டி விட்டு போயிருவாரு. அப்படி ஒரு வாட்டி வந்து அவருக்கு நடக்கிற பிரச்சனைகளை கேமரா முன்னாடி வந்து சொல்ல வந்திருப்பாரு. அதை பார்த்த பிக் பாஸ் டீம் கடுப்பாய் என்ன பண்ணிருக்காங்க சொல்லிட்டு நீங்களே பாருங்க. அவரும் கொரட்டை. இதுல என்ன ஒரு பிரச்சனை, நைட்ல கொரட்டை பிரச்சனை. திவ்யா கணேஷ் திவாகர்ட்ட விஷ் பண்றதுக்காக கையை கொடுத்திருப்பாங்க. அதுக்கு நம்ம திவாகர் கையை பிடிச்சு அழுத்தி விட்டுருப்பாரு. இத திவ்யா கணேஷ் பெட்ரூம்ல வந்து திவாகர்ட்ட கேட்கக்குள்ள திவாகர் சொன்ன ரீப்ளே என்ன தெரியுமா? தர்பீஸ் அவர்களே, உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை பிடித்து நசுக்குவீங்க. எல்லாம் ஒரு ஆசைதான். உம்மள சோக்கு கேக்குதா பாபு? எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்ல கானா வினோத்தோட கவுண்டர் ரொம்ப பிடிக்கும். சோ அது ஃபன்னா இருக்கிறதுனால நான் உங்களுக்கும் அதிகமா ஷார்ட்ஸ்ல அதை கொண்டு வந்துட்டு இருப்பேன். சோ அதை நிறைய பேர் பார்த்து பிஆர் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. நான் பிஆர்னா பண்ணல, அவருக்கு நீங்க சிரிப்பிங் தான் நான் ஷார்ட்ஸை கொண்டு வந்தேன். சோ அதனால யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். நம்ம கானா வினோத் கானா ராஜ்யத்துல ராஜாவா இருக்கக்குள்ள நம்ம அரோரா கிட்ட வந்திருப்பாங்க. நான் உங்களிடம் தனியாக பேச வேணும்னு சொல்லிட்டு கானா வினோத்துல கேட்டிருப்பாங்க. அதுக்கு கானா வினோத் தரமான ரீப்ளே கொடுத்திருப்பாரு, அதையும் பாருங்க. பேச வேண்டும் என்றால் நம்ம 2 பேரும் செல்லுவோம்.